இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 4 இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இந்த நாளில் கூட நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தை வச்சு பார்த்துட்ருக்கோம். அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. சரிங்களா? இயேசு கிறிஸ்துக்குள்ளே என்ன இருந்ததா? ஜீவன் இருந்தது, உயிர் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அது நமக்கு எல்லாம் வெளிச்சமாக மாறியது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துக்குள் ஜீவன் இருந்ததினால்தான் அவர் சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையே கொடுக்கிறேன் அப்படிம்பார். நமக்காக அப்படி ஜீவனையே கொடுத்தாரு. மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் திரிந்த மக்களுக்கு அப்படி ஜீவனை கொடுத்து அவர்களை அந்த பாவ படுக்குழிலிருந்து விடுவித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அவருக்குள் ஜீவன் உயிர்ப்பிக்கிற வல்லமை இருந்ததுனால தான் லாசரு உயிர்ப்பித்தார், அப்புறம் 900 விதவை மகனை உயிர்ப்பித்தார், யவீரு மகளை உயிர்ப்பித்தார். அவங்களுக்கு அது ஒளியாக மாறியது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருக்குள்ளே இருந்த ஜீவன் மற்றவர்களுக்காக என்ன செய்து கிரியை செய்து அற்புதங்களை செய்து என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பெரும்பாலுள்ள ஸ்திரீ கூட அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தெரியாமல் தொடுவாள். ஆனால் எல்லாரும் என்னை யார் தொட்டான்னு கேட்கும்போது எல்லோரும் சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாருமே உங்களை நெருக்கிக்கிட்டு தான் இருப்போம், நீங்கள் எப்படி யார் தொட்டான்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், எண்ணிலிருந்து ஒரு வல்லமை பெறப்பட்டது அப்படிம்பார். இப்போ அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனிலிருந்து வல்லமை பெறப்பட்டு அது அந்த மனுஷருக்கு, அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு ஒளியாயிடுச்சு, வெளிச்சமாக மாறி அவருடைய வாழ்க்கை இருளாக இருந்தது, அதை வெளிச்சமாக மாற்றியது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் செத்துப்போன நம்முடைய சரீரங்களை, செத்துப்போன நம்முடைய ஆத்துமாவை, செத்துப்போன நம்முடைய வாழ்க்கையின் பழக்க வழக்கங்களை எல்லாவற்றையும் மாற்றுவதற்காகவே அவருடைய புது ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரோடு நாம் இணையும் போது அந்த ஜீவன் நமக்குள்ளாக வந்து நம்மையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன செய்யும், மாற்றும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகவே நாம் அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள நம்மை அவருக்குள் நாம் ஒப்படைப்போம், அவருக்குள் நம்மை ஒப்படைப்போம், அவரை நமக்குள் வர விடுவோம். ஆண்டவர் அப்போ அந்த ஜீவன் நமக்கும் என்ன செய்து ஒளி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் இருளான பகுதிகளை அது வெளிச்சமாக மாற்றும். அநேகருக்கு முன்பாக அது ஆசீர்வாதமான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக மாற்றும். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டு மனுஷருக்கு ஒளியாக நாம் வாழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.